சாதாரண மனிதனை அரசியலும் அதிகாரமும் அடக்கி வைக்க முடியும். ஆனால் கால நேரத்தை காலம் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யும். அதை உணர்த்தும் கதை இது. அறிவழகன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவனும் அவனுடைய அம்மாவும் மட்டும்தான் இருந்தார்கள். அவனுடைய அம்மா கூலி வேலை பார்த்துதான் மகனை படிக்க வைத்தாள். அறிவழகனும் தன்னுடைய குடும்ப நிலைமையை அறிந்து வளர்ந்து வந்தான். சொந்த பந்தம் ஆதரவின்றி அம்மாவும் மகனும் வாழ்ந்து வந்தனர். அவனுடைய அம்மாவிற்கு ஒரு ஆசை, தன் மகனை எப்படியாவது காவல்துறையில் பணியாற்ற வைக்க வேண்டும் என்று. அதை தன் மகனிடம் சொன்னாள். அதற்கு அவன், ஏமா அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணுமா, என்னால எப்படிமா என்று நம்பிக்கை இல்லாமல் பதில் சொன்னான். உன் அப்பாவும் நீ இந்த வேலை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருப்பா என்று அவனுடைய அம்மா சொன்னதும், தன் அப்பாவின் மீது அதிகமான அன்பும் பாசமும் வைத்திருந்ததால் தன் அப்பாவின் ஆசைப்படியே போலீஸாக வேண்டும் என முடிவெடுத்தான். அதற்காக அவன் பல கஷ்டங்களையும் அனுபவித்தான். இருந்தும் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை. அந்த முயற்சியின் பலனாக அவனுக்கு போலீஸ் வேலை கிடைத்தது. அதை தன் அம்மாவிடம் சந்தோஷமாக சொன்னான். அவனுடைய அம்மா அவன் ஏதோ பெரிய சாதனை செய்துவிட்டதாக அவனை கொண்டாடி மகிழ்ந்தாள். ஒரு நாள் அவன் சாலையில் போக்குவரத்தை சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்தான். அப்போது ஒரு பைக் மட்டும் தலைக்கவசம் அணியாமலும் அதிக வேகமாகவும் வந்தது. அதை நிறுத்தி விசாரித்தான். ஆனால் தலைக்கவசம் அணியாமல் வந்தவன் அறிவழகன் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் திமிராக வண்டியில் உட்கார்ந்திருந்தான். அதனால் கோபமடைந்த அறிவழகன் அந்த பைக்கின் சாவியை வாங்கி வைத்து கொண்டு, உன் வண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எடுத்துக்க என்று சொன்னதும் அந்த வண்டியில் வந்தவன், நாளைக்கு நீயாவே என் வீட்டுக்கு வண்டியை கொண்டு வந்து கொடுப்ப பாரு என்று திமிராகவும் கோபமாகவும் பேசிவிட்டு வேறு ஒரு வண்டியில் சென்றான். அவன் அப்படி சொல்லிவிட்டு போனதும், இதெல்லாம் எங்க உருப்பட போகுது என்று நினைத்துவிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். பிறகு மாலை நேரம் பறிமுதல் செய்த பைக்கை அறிவழகன் அவன் வேலை செய்யும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றான். அதை பார்த்த அவன் மேலதிகாரி, ஏயா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா, நீ பாட்டுக்கு வண்டியை வாங்கிட்டு வருவியா, நாளைக்கு வேலையா இந்த வண்டியை கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொடுத்துரு என்று சொல்லவும், இல்லை சார், அவன் தான் ஹெல்மெட் போடாமல் வந்தான், ஏன் இவ்வளவு வேகமாக வந்தேன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் திமிரா நின்னா, அதான் என்று சொல்ல, அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பெரிய இடம், அவங்க அட்ரஸை ஸ்டேஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பைக்கை கொண்டு போய் நாளைக்கு காலையில் விட்டுட்டு வந்துரு என்று அவன் உயர் அதிகாரி அவனுக்கு உத்தரவிட்டார். இதனால் அவன் கொஞ்சம் மனதிற்குள் முணங்கியபடியே வீட்டிற்கு வந்தான். இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்தான். கொஞ்சம் மன உளைச்சலுக்கும் ஆளானான். மறுநாள் காலை வேலைக்கு சென்றதும் முதல் வேலையாக அவனை அந்த பைக்கை கொண்டு போய் விட்டுவிடச் சொன்னார்கள். அறிவழகன் தயங்கியபடியே அந்த பைக்கை ஓட்டிச் சென்றான். அந்த முகவரிக்கு சென்றதும் வீட்டின் கேட்டின் முன்பு நின்று காலிங் பெல்லை அழுத்தினான். வந்திருப்பது அறிவழகன்தான் என்று தெரிந்து கொண்ட அந்த திமிர் பிடித்த அரசியல் பணக்காரன் அவனை அந்த கேட்டிற்கு வெளியே வெகு நேரம் காக்க வைத்தான். 2 மணி நேரத்திற்கு பிறகு அறிவழகனை உள்ளே அழைத்தவன் திமிராக, என்ன போலீஸ், நேற்று என்னமோ வீரமா என் பைக்கை பிடிச்ச, வண்டியை ஸ்டேஷனில் வந்து எடுத்துக்கன்னு வேற வீரவசனம் பேசின, இப்போ என்ன நீயாவே கொண்டு வந்து கொடுக்குற, இங்கே பாரு எத்தனை கார் நிற்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் பைக்கில் வந்தேன் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு தான், ரொம்ப நேரம் கேட்டில் வெயிட் பண்ண போல, நீ வந்தது தெரிஞ்சு தான் உன்னை வெயிட் பண்ண வச்சேன், சரி வந்தது தான் வந்துட்ட, அந்த பைக்கை தொடச்சி வச்சுட்டு போ, அதோட விலை 30 லட்சம், அதை தொடுற தகுதி கூட உனக்கு இல்லை என்று அவனை அசிங்கப்படுத்தி பேசினான். கோபமடைந்த அறிவழகன் அந்த திமிர் பிடித்த பணக்காரனை பார்த்து, ஏண்டா நான் உன் பைக்கை தொடக்கணுமா, ஏன் உன் கை உடஞ்சு போச்சா, போடா என்று அந்த பைக் சாவியை அவன் மூஞ்சியில் தூக்கி எறிந்துவிட்டு ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தான். அறிவழகன் பேசிய பேச்சில் கோபமடைந்த அந்த பணக்காரன் அவன் அரசியல் பலத்தை பயன்படுத்தி ரோட்டில் சென்ற அறிவழகனை அடிக்க ஆள் அனுப்பினான். கொஞ்ச நேரத்தில் ரோட்டில் நடந்து சென்ற அறிவழகனிடம் 4 பேர் குடிபோதையில் வந்து வம்பிழுத்தனர். பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அவனை தலையில் அடித்து தள்ளிவிட்டு ஓடிவிட்டார்கள். அறிவழகன் இரத்த வெள்ளத்தில் வெகு நேரமாக கிடந்தான். அந்த நேரம் தன் அம்மாவை நினைத்து அவன் கண் கலங்கியே அந்த ரோட்டில் கிடந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியாக வந்தவர்கள் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அவனுக்கு தலையில் கட்டு போட்டு 5 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கும்படி டாக்டர்கள் சொன்னார்கள். மருத்துவமனையில் தன் மகன் இருக்கும் நிலைமையை நினைத்து அறிவழகனிடம் அவனுடைய அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, தம்பி நீ இந்த வேலையை விட்டுருப்பா, இந்த வேலையெல்லாம் உனக்கு சரி வராது என அவனிடம் சொன்னதும், இல்லம்மா எனக்குத்தான் விவரம் புரியலை,
இந்த உலகம் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் தான் சுத்துதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இனிமே நானும் அப்படியே மாறிடுறேன் என்று தன் அம்மாவை சமாதானப்படுத்தினான். 5 நாள் கழித்து அதே சாலையில் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தான். அப்போது அந்த திமிர் பிடித்த பணக்காரன் அவனிடம் வந்து, என்னப்பா கொஞ்ச நாள் ஆளையே காணோம், வேற வேலைக்கு போயிட்டேன்னு நினைச்சேன், தைரியமா திரும்பி வந்துட்ட என்று சொல்லிவிட்டு பைக்கை வேகமாக ஓட்டிச் சென்றான். அறிவழகன் அவனை எதிர்த்து கூட பேச முடியாமல் நின்றான். மறுநாளும் அதேபோல அதே ரோட்டில் அறிவழகன் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த போது அந்த திமிர் பிடித்த பணக்காரன் அதே பைக்கில் வந்து அவனிடம் இன்னும் திமிராக பேசிவிட்டு வேகமாக சென்றபோது சிக்னலை பார்க்காமல் சென்றதில் எதிரே வந்த லாரியில் அதிவேகமாக மோதி அவன் ஹெல்மெட் அணியாமல் இருந்ததால் பலத்த அடி தலையில் ஏற்பட்டு அதிக ரத்தம் வெளியேறி சுயநினைவின்றி இருந்தான். இதை பார்த்த அறிவழகன் ஓடிச் சென்று அவனை தூக்கி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அதிக ரத்தம் வெளியேறியதால் உடனே ரத்தம் தேவைப்படுவதாக டாக்டர்கள் சொல்ல அறிவழகன் எங்கெங்கோ அலைந்து திரிந்து அந்த வகை இரத்தத்தை ஏற்பாடு செய்தவுடன் அந்த பணக்காரனுக்கு உடனே ஆபரேஷன் நடந்தது. அவன் உயிர் பிழைத்தான். சில மணி நேரத்திற்கு பிறகு கண் முழித்தவுடன் அவன் முதலில் பார்த்தது அறிவழகனைத்தான். அவன் பேச முடியாத நிலையில் இருந்ததால் அறிவழகனை பார்த்ததும் அவனுக்கு கண்ணீர் தானாக வந்தது. அவன் அருகில் சென்ற அறிவழகன், உங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் போது நானே கொடுத்துருப்பேன், எனக்கும் உங்களுக்கும் ஒரே பிளட் குரூப் தான், ஆனால் நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆள் வச்சு அடித்ததில் மண்டை உடஞ்சி உதவிக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப நேரம் கிடந்ததில் ரத்தம் அதிகமாக போயிருச்சு, என் உடம்புலையே தேவையான ரத்தம் இல்லைன்னு என்னை ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு என்னைய ஒரு நல்ல மனுஷன் காப்பாத்தினாரு, அதனால தான் உங்களை இன்னைக்கு நான் காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பணம் வச்சிருந்தா இந்த உலகத்தில் எல்லாமே செஞ்சிட முடியாது. சில நேரத்தில் நல்ல மனுஷனோட மனசும் உதவியும் கண்டிப்பாக தேவைப்படும். நான் போய் உங்கள் மனைவியை வர சொல்கிறேன் என்று அறிவழகன் கிளம்பினான். நீ செய்வதை காலம் உனக்கு திருப்பிச் செய்யும், அதனால் செய்வதை நல்லதாய் செய். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.